ஸோ ஆக்சுவலாக நான் இவர் வந்து ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு லாஸ்ட் இயர் மே மந்த்து தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் நாங்கள் கொரியாவில் தான் இருந்தோம். ஒரு 3 months பக்கம் கொரியாவில் தான் இருந்தோம். எனக்கு விசா வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொரியாவில் இருந்தோம். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனால எனக்கு ஃபுட்டு செட் ஆகலை அப்படிங்கிறனால நான் வந்துட்டேன். நான் இங்கே இருக்கிறனால அவர் வந்து டெலிவரி வரைக்கும் நானும் கூட தான் இருப்பேன். அவரும் இங்கே வந்துட்டார். இப்போ 3 months நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஸோ கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, அங்கே மேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸ்கின் கேருக்கு ஏன்னா அவங்க அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம கோல்டு போட்டு வெளியில் போனால் தான் ஹஸ்பண்ட் நல்லா வச்சுருக்காங்க, வசதியாக இருக்காங்கன்னு ஒரு தாட் நமக்கு மக்கள்கிட்ட இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் பார்க்க குட்டாக நல்லா க்ளோத்ஸ் வேர் பண்ணி பார்க்க வந்து அப்பியரன்ஸ் குட்டாக இருந்தால் அதை வச்சு தான் அவங்க வந்து இவங்க நல்லா இருக்காங்க. நம்ம வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்போம். பட் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க அப்பியரன்ஸை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க அப்பியரன்ஸை பார்த்து தான் இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்பியரன்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருந்து அங்கே போய் எனக்கு வந்து கல்ச்சர் டிஃப்ரென்ஸு நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஃபேமிலி பாண்டிங் வந்து சேமாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல ஃபேமிலி பாண்டிங் தான். நம்ம எப்படி வந்து பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரோமோ அதே மாதிரி அவங்களும் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இவர் எப்படி என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறாரோ அது மாதிரி அவங்க அம்மாட்டையும் ஷேர் பண்ணுவார். டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுவார். எல்லாம் சேமாக தான் இருந்துச்சு. நான் வந்து புதுசாக எதுவும் ஃபீல் பண்ணல. பட் அங்கே ப்ரைவேசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தனி வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்தாங்க அப்படின்னா ஈவன் ஒரு நைட்டு எங்கள் கூட ஸ்டே பண்ண மாட்டாங்க. எங்களோட ப்ரைவேசி வந்து இதாகக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒன் டே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட போகலாமே, ட்ராவலிங் டயர்டு இருக்கும்லன்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அவங்க நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ அவங்க அப்படி தான் வந்தாங்க. அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கே கிளம்பிட்டாங்க. நான் சொன்னேன் இருந்து 2 days இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அப்படிலாம் இருக்க மாட்டேனாங்க. அப்போ இவர் சொன்னார், இங்கே கொரியாவில் வந்து ப்ரைவேசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, நீ எவ்வளோ சொன்னாலும் எங்கள் அம்மா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அப்போ தான் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், இந்தளவுக்கு ப்ரைவேசிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. பட் இவர் இங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கோம். பட் எல்லாமே இவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே இருக்கிற ஃபுட் கல்ச்சருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தான் அவர் கொரியன் ஃபுட் சாப்பிட்றாரு, 2 நேரம் நம்ம தமிழ் ஃபுட்டு தான் சாப்பிட்றாரு. நல்லாவே அடாப்ட் ஆகிட்டார். அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வளர்ந்து நம்ம ஊரில் வில்லேஜில் வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே எல்லா வசதியும் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட பக்கத்தில் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்கிறது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ தமிழ் மக்கள் அனைவரும் பிடிஎஸ் வந்து நம்ம ஊரில் எந்தளவு கொண்டாடுறாங்களோ அதை விட அதிகமாகவே கொரியாவில் கொண்டாடுவாங்க. பட் அவங்கள வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு பிடிஎஸ் கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க ஓகே. பட் மோஸ்ட்லி வந்து டிக்கெட் கிடைக்காது. அங்கே கொரியாலேயுமே டிக்கெட் ரிலீஸ் ஆகி 2 minutesலேயே ஃபில் ஆகிடும். 2 minutes கூட ஆகாது, அதுக்குள்ளேயே ஃபில் ஆகிடும். ஸோ 2 secondsலேயே ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூஜ் இருக்கோ அதை விட பல மடங்கு கொரியாவில் அவங்க பயங்கர பாப்புலர். ஸோ பிடிஎஸை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அங்கே நான் பிடிஎஸ் பார்த்ததில்ல. பட் அவங்க ஆஃபீஸில் ஆனால் விசிட் பண்ணியிருக்கேன். பட் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வெளியில் நின்று பார்க்கலாம். வெளியில் வந்து ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி இருக்க எல்லா கடையிலையுமே எல்லா பக்கமே பிடிஎஸ் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டு, பிடிஎஸ் எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்க வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இன்சைடும் கம்பெனிக்குள்ளே எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம வெளியிலேன்னு விசிட் பண்ணிட்டு வரலாம். அவங்களோட ஃபோட்டோ கார்டு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். Today Pongal Festival, it was very fun. We actually enjoyed so much festivals and competitions also. I went to the running race, and I saw that many guys are running so fast, and I ride my bike, but they were so fast, so it's not even easy to follow them. And also, secondary, I saw the event, kabaddi. You know, the girls and men, boys, all people playing kabaddi. It seems so fun. And after that, we did the, Pongal function, the sugar can and the balls and fire. And the fire makes the Pongal pongy, and it's like magma, from the volcano. And everything was so beautiful and meaningful for me. It was so great festival and celebration, and I'm thankful for being here, with my wife and then whole family. Thank you so much.